நடத்தும் தேவம் கண்மானி போல் காற்றிடுவேர். அல்லேலூயா பாடி நானும் ஆண்டவரை பின்தொடர்வேன். போற்றுவேன் என் இயேசுவை, போற்றுவேன் என் நேசரை. தீமைகளை நன்மையாக மாற்றி என்னை என்றும் மகிழ செய்வி. ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரங்கள் 28 முதல் 32 அதிகாரங்களிலுள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 28வது சங்கீதம் தாவீதின் சங்கீதம். சோதனை நேரங்களிலே தேவனை நோக்கி ஏறெடுக்கப்படுவதான விண்ணப்பங்களை நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் கேளாதவர் போல் மௌனமாயிராதையும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி சத்தமிட்டு அங்கே அந்த விண்ணப்பங்களை ஆண்டவர் சமூகத்தில் ஏறெடுக்கிறார். கர்த்தர் சமூகத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், எத்தனையோ அக்கிரமக்காரர்கள் இருக்கிறார்கள். எத்தனையோ சமாதான வாழ்த்துக்களை சொல்லியும் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் தாவீது நிறுக்கினது. ஆனாலும் தேவநாயகத்தர் தாவீதின் சத்தத்தை கேட்டார். ஒருவேளை நமது விண்ணப்பங்கள் ஜெபங்கள் கேட்கப்படாதது போல் இருக்கலாம். ஆனால் தாவீது சொல்கிறதான காரியம் 6வது வசனத்திலே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமாம், அவர்தாமே தேவனுடைய பிள்ளைகளுக்கு பலனும் கேடகமுமாக இருக்கிறவர். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை. அவர்தாமே அபிஷேகம் பண்ணின அந்த தேவன், அவரே நமக்கு வரணான அடைக்கலமாக இருக்கிற தேவன். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு தொடர்ந்து 29வது சங்கீதத்திலே தேவ சத்தத்தை கேட்கிற ஒரு ஆராதனையின் சங்கீதமாய் அது கொடுக்கப்படுகிறது. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் என்று சொல்லி தேவனை ஆராதிக்கிறதான ஒரு சங்கீதம். கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு தேவனுடைய சத்தம் உண்டாகும். அந்த சத்தம் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி சங்கீதக்காரர் இங்கே இந்த கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, அது கேதுரு மரங்களை முறிக்கிறதாய், அக்னி ஜுவாலைகளை பிளக்கிறதாய், வனாந்திரத்திலே அதிர பண்ணுகிறதாய், அப்படிப்பட்ட சத்திரன் கத்துதாமே அந்த சத்தத்தை துணிக்க பண்ணுகிறவர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் வேண்டிய பலனை கொடுப்பார், சமாதானத்தை அருளி செய்து ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து 30வது சங்கீதத்திலே ஒரு ஸ்தோத்திர சங்கீதமாய் ஸ்தோத்திர பாடலாய் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தாவின் சத்துருக்களை மேற்கொண்டு மகிழ விட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியால் உம்மை போற்றுவேன். சத்துருக்கள் தாவீதுக்கு எதிராக வந்தார்கள். ஆனால் தாவீதை மேற்கொள்ள முடியவில்லை. அந்த உன்னத தேவனை நமக்கு எதிராக எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் சத்துருடைய கிரியைகள், சத்துருடைய காரியங்கள், சத்துருக்களாகிய பிசாசுடைய கிரியைகள், துஷ்ட மனுஷனுடைய கிரியைகள் நமக்கு விரோதமாக எழும்பும்போது அது வேதனைப்படுத்தலாம். ஆனால் ஒருவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நீதிக்கு சரி கட்டுவார். கர்த்தர் பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் இரட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை எடை கட்டினீர். என் தேவனாய் கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை தேவனை நோக்கி ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திர பலியை ஏற்கிறதை பறித்து பார்க்கிறோம். 31வது சங்கீதம் ஒரு விடுதலையின் சங்கீதம். தேவனாய் கர்த்தர் அவர் விடுவிக்கிறவர். ஆம், குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கி விடும், தேவரீரே எனக்கு அரண் என்று சொல்லி ஆண்டோட சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது சத்துடைய கையில் ஆண்டவர் ஒப்புக்கொடாமல் அவர் விசாலத்தில் நிறுத்துகிற தேவன்.
ஆம், தாவீது அப்படித்தான் நிறுத்தினார். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. தாவீதுக்கு எத்தனை நெருக்கங்கள் இருந்தது. கண்ணும் ஆத்துமாவும் வயிறும் கூட கருகி போயிற்று. அந்த நேரத்திலும் பிராணன் சஞ்சலத்திலும் வருஷங்கள் தவிப்பிலும் கலந்து போனாலும் கர்த்தர் சமூகத்திலே தனது விசுவாசத்தை வைத்த தாவீதுக்கு அவர்தாமே அவர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் என்ற விசுவாசத்திலே தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிற காரியத்தை, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுப்பத்திற்கு முன்பதாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று சொல்லி அந்த நன்மையை கண்டதான தாவீது அந்த சங்கீதத்திலே அப்படியே எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து 32வது சங்கீதத்திலே பாவ மன்னிப்புக்காக ஏறெடுக்கப்படுகிறதான ஒரு சங்கீதம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான். பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் கிறிஸ்துவுக்கு மாத்திரம் உண்டு. அவர்தாமே பாவங்களுக்காக சிலுவையில் இரத்தத்தை சிந்தினவர். நமது பாவங்களை மூடப்பட வேண்டுமானால், பாவங்கள் கழுவப்பட வேண்டுமானால், பாவங்கள் நம்மை விட்டு அகற்றப்பட அவரே நாம் பற்றி கொள்ளும். கர்த்தர் மகிமையான காரியம் செய்தல்வாராக. ஆமீன், ஆமீன்.